எப்பவுமே சந்தோஷமா ஒரு பிறவியே வாழ்ந்ததே இல்லம்மா இது வரைக்கும் உலகத்துல. எவனுமே எல்லா காலகட்டத்திலயும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஒரு தாய் கிட்ட ஒரு குழந்தை பிறகுது, தாய்க்கு சந்தோஷம். தாய் குழந்தை பேசும்போது தாய்க்கு சந்தோஷம். ஆனா தாய் உணவு ஊட்டும் போது குழந்தைக்கு சந்தோஷம். ஆனா தாய் செத்து போனா கொடுமை. அப்ப எவனுக்கு பிறந்தது இறப்பு வரைக்கும் சந்தோஷமா வாழ முடியும்? இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு மரணம் நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்லயும் ஒரு மரணம் நடக்கும். இதுதான் உலக வாழ்வு. நமக்கு தாய் தகப்பன் இறந்தாங்கல்ல, அப்ப நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எங்க அம்மா இருந்துட்டாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? எவன் வாழ்விலையும் சும்மா ஒப்புக்கு உலகத்துல பேசுவானே தவிர உண்மையிலே எவனாலையும் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் சந்தோஷமா இருந்ததே கிடையாது, இருக்கவும் முடியாது. மனைவி செத்துடுவான், புள்ள செத்துடுவான், அண்ணன் செத்துடுவான், தகப்பன் செத்துடுவான். எவன் சந்தோஷமா வாழ முடியும்? எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சந்தோஷம்ன்றது உன் மனசுக்குள்ளது. கோடியில இல்ல. 100 கோடி 100 வீடு வச்சுன்னுக்கிற நீ படுக்கிறதுக்கு தேவை 10 அடி தான் தேவை. 100 வீடு வச்சுன்னு சந்தோஷமாக்குறையா? உன்னை விட உன்னொத்த 200 வீடு வச்சுக்கிறானே, அப்ப நீ எங்க பெரிய ஆள்? யாரும் பெரிய ஆள் இல்ல, யாரும் சின்ன ஆள். கடவுள் ஒருத்தனே விஐபி, அவன் ஒருத்தனே பெரிய ஆள், அவன் ஒருத்தனே உயர்ந்தவன். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது.